பயங்கரமான சந்திர ரோக இரவுகளின் பிசாசின் தாக்குதலில் இருந்து விடுதலை, பாதுகாப்பு வேண்டி ஜெபம். Prayer against the demonic destructive moonic nights for protection and deliverance. எங்களை நேசிக்கும் இயேசுவே, நீர் மனிதனை செவ்வையாக்கினவராக உண்டாக்கினாலும் ஏவாள் முதல் விழுந்த மனிதனை பலவிதங்களிலே சந்திரரோக நாட்களிலே சாத்தான் தாக்கி வருகிறான். இயேசு உலகத்திலே வந்து மானிடருக்காக சிலுவையிலே மறித்து விடுதலை அளித்து நித்திய ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்தினாலும் இந்த நித்திய தேவ திட்டத்தினை பிசாசு விரும்பாமல் தேவனை நேசிக்கும் தேவ பிள்ளைகள் விசுவாசிகளை பல்வேறு முறையில் கிரியை செய்து வேதனைப்படுத்தி தேவ சித்தத்திலிருந்து பிரிக்க முயற்சிகள் செய்கிறான். விசேஷமாக இருண்ட பலிபீடத்திலிருந்து சந்திர நோக நாட்களில் இரவு நேரங்களிலே அசுத்த ஆவிகளை அனுப்பி தாக்கி நிலை குறைய செய்கிறான். இப்படிப்பட்ட விசுவாசிகள் பயந்து மனநிலை பாதிக்கப்பட்டு தூக்கமின்றி ஜெபிக்க வேத வாசிக்க முடியாமல் வேதனைப்படுகின்றனர். ஐயா, விசேஷமாக பிசாசு சந்திரரோக நாட்களில் பில்லி சூனியம், ஏவல், மாந்திரீகம், உடலிலே உபாதைகள், பயங்கள், குழப்பங்களை கொடுத்து இது நிமித்தம் தூங்க முடியாமல் உணவு உட்கொள்ள முடியாமல் இருளின் ஆதிக்கத்திற்கு அடிமையாக்க முயற்சி செய்கிறான். மேலும் குடும்ப ரீதியான சாபத்தின் விளைவுகளை மிகைப்படுத்தி விசுவாசிகளை சிறைப்படுத்திக் கொள்கிறான். இது நிமித்தம் இவர்கள் வேடனுடைய கண்ணிகளில் சிக்கின பறவைகளைப் போல மரண பயங்களுடன் வாழ்கின்றனர். இப்படிப்பட்ட சகோதரன், சகோதரி, குடும்பம், உறவினர், நண்பர்கள் விடுதலை வேண்டி இயேசுவுக்கு சிந்தின இரத்தத்தினுடைய அடிப்படையில் திறப்பின் வாசலில் நின்று உம்முடைய தலையீட்டுக்காக வேண்டிக் கொள்கிறேன். விசேஷமாக அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் இவர்களுக்கு இனி அடைக்கல பட்டணமாயிருந்து காத்துக்கொள்ளும். தேவனே, நீர் இஸ்ரவேலில் சர்வ வல்லவர், உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. மேலும் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நீர் இருளிலும் இவர்களுடன் கடந்து நடந்து காக்கும் கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து உன்னதமான மறைவில் சர்வ வல்லுடைய நிழலில் தங்கி இரவின் பயங்கரத்துக்கு காத்துக் கொள்வீராக. இஸ்ரவேல் ஏத்தில் இருந்த பொழுது ஒரு ஆட்டினுடைய இரத்தத்தை எடுத்து நிலை கால்களும் மேல் சட்டத்திலும் பூசின பொழுது சங்கார தூதன் சேதமின்றி கடந்து சென்றதை போல இயேசுவின் இரத்தத்தினால் வல்லமையினாலே என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் சந்திரரோக நாட்களிலே சேதங்களிலிருந்து விடுவிப்பீராக. இந்த விசுவாசிகளுக்கு விரோதமாக கிரியை பொருளாக முடி, உணவு, காலடி மண் போன்றவளை எடுத்து படுக்கையிலே முணங்கவும், காதில் பேசும் சத்தம் தொடர்ந்து கேட்கவும், உடல் வீக்கம், தலை வீக்கம், வேலை செய்ய மனதில்லாமல் வீட்டை கட்டி முடிக்காத நிலை, விபத்து உண்டாக ஏவல்களை அனுப்புவது, காரணமே சொல்ல முடியாத கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள், சகோதர சகோதரிகள் சொத்து விஷயத்திலே சண்டை காரணமாக ஏவல், வயல்களிலே தகடுகள், எரிச்சலின் ஆவிகள், பொருள் நட்ட ஆவிகள், தீக்காயங்களை உண்டாக்கும் கிரியைகள், தூங்க முடியாமை, தானாக பேசுதல், திருமண தடைகள், குழந்தையின்மை, ஊனமற்ற பிள்ளைகள், சாப்பாட்டில் மண் விழுதல், வீட்டிலே கல் மலம் விழுதல், பைத்தியம் பிடிக்க ஏவல், கொடிய தரித்திரம், இவற்றால் தற்கொலை எண்ணங்கள், இதனை சந்திரனோ நாட்களில் புதுப்பித்து மீண்டும் மீண்டும் வீரியப்படுத்தி இவைகளால் அவதி, வேதனை போன்றவர்களை இன்றுடன் ரத்து செய்கிறேன். இந்த பிள்ளைகள் மீது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசுதல் இல்லை என்ற வாக்கு இன்று பலிக்கட்டும். இவர்கள் எதிர்த்து இருளின் வடிவத்தில் பிசாசின் கிரிகள் எரிக்கப்படுவதாக. சொப்பனங்கள் மூலமாக சூனியங்கள், விசேஷமாக பாம்பின் ஆவிகள், மிருகங்களின் ஆவிகள், சொப்பனம் பலிக்காமல் போகட்டும். பலிபீடத்திலிருந்து ஏறெடுக்கப்படும் அடியானின் ஜெபங்கள் பரிபூர்ண விடுதலையை இன்று மக்களுக்கு தருவதாக. ஐயா, நீர் இஸ்ரவேலருக்கு கட்டளையாக குறி கேளாமலும் நாள் பாராமலும் இருப்பீர்களா என்று கூறினீர். ஆனால் இந்த பிள்ளைகள் ஒருவேளை அறியாமல் ஜோதிடம், கைரேகை, பட்டி சாஸ்திரம், குறிக்கேட்டல், நாடி ஜோதியம், அஞ்சனம் பார்த்தல், ஆருடம் பார்த்தல், பெயர் ராசி, அதிர்ஷ்ட எண்கள், நேரம் பார்த்தல், சகுனம் பார்த்தல், தொடிக்கொடி சாத்திரம், அணிதிர ராசி பலன்கள், அதிர்ஷ்ட கற்கள், அதிர்ஷ்ட நிறம், தகடுகள், தாயத்துகள், உலோக வளையங்கள், கருப்பு சிவப்பு கயிறுகள், மரண தகடுகள் இவளை பயன்படுத்தி இருந்தால் இப்பொழுது அதை அகற்றி இந்த கிரியைகளை ரத்து செய்கிறேன். இதன் வீரியம் பலனற்று போவதாக. இவர்களை இந்த விசை தயவாய் மன்னித்தருளும். இயேசுவே, இந்த அன்பு சகோதர சகோதரிகள் குடும்பம் சூனியங்களால் வந்த சொப்பனங்களை கண்டிருப்பேன். அதன் விளைவுகளை செயலற்று போக செய்கிறேன். மரித்தவர்களுடன் உணவு உட்கொள்ளுதல், மரண ஊர்வலம், சவப்பெட்டி, பாம்பு கடித்தல், கிணற்றிலே விழுதல், கடல் அலைகளிலே சிக்குதல், ஆம்புலன்ஸில் செல்லுதல், காளைகள் துரைத்துதல், விலங்குகளின் தாக்குதல், ஐசியூவில் இருத்தல் போன்ற காரியங்கள் இந்த இரவிலே ரத்து செய்கிறேன். இவர்களை கொல்ல சாத்தான் தீட்டியுள்ள திட்டங்களை செயலற்று போகச் செய்கிறேன். இயேசுவே, இஸ்ரவேலின் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது எகிப்தியரின் சேனைகளும்
ரதங்களும் பின்தொடர்ந்தன. இருள் சூழ்ந்த இரவிலே நீர் செங்கடலை பிளந்து உலர்ந்த தரை வழியாய் செல்ல அருள் செய்தீர். இஸ்ரவேலை நெருங்கும் பொழுது ஒரு நிலை வந்த பொழுது முன் சென்ற தூதன் பின் வந்து எகிப்தியர் அவளை அணுகாமல் காத்தீரே. இந்த 2 காரியங்களும் இந்த இரவிலே செய்யும். செங்கல்லை போன்ற தடைகள் உடைக்கப்படுவதாக. தேவதூதர் பாதுகாப்பு இவளுக்கு அளிப்பீராக. சாத்தான் வெட்கப்பட்டு போகட்டும். ஐயா, பிசாசின் கிரியை அழிக்கவே நீ வெறிப்பட்ட என்றவரே, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போட வல்லமை அளித்தவரே, சர்ப்பத்தையும் தேளியும் மிதித்தாலும் சேதப்படுத்தாது என்றவரே, இந்த பிள்ளைகள் மேல் மனதுருகி இவர்களை விடுவிப்பீராக. ஆன்மீக பலன் அளிப்பீராக. ஐயா, பெலிஸ்தியர் இரவிலே இஸ்ரவேல் பிடித்த உடன்படிக்கை பெட்டியை தாகோன் விக்கிரக கோவிலிலே வைத்த பொழுது 3ஆம் நாள் இரவு நீர் தாகோனுடைய தலை கைகளை உடைத்தீர். தலை கவிழ்ந்து போகும்படியாக செய்தீர். மோசே இஸ்ரவேலருடைய அனைத்து கோத்திரங்களிலிருந்தும் ஒரு கிளையை கொண்டு வர செய்து இரவிலே நீர் உம்முடைய அழைப்பை ஊர்ஜிதப்படுத்த ஆரோனின் கோல் தளித்தது வாதுமை பூக்கள் கனிகள் தந்ததை போலவும், தானியேல் சிங்கங்களின் கெவில் போட்ட பொழுது சிங்கங்களின் வாயை இரவிலே தூதர்களை வைத்து கட்டி போட்டதை போலவும், நடு இரவிலே சீஷர்கள் சென்ற படகு அலையினால் அலையப்பட்ட பொழுது கவிழும் சூழ்நிலை வந்தாலும் இயேசு வந்து காற்றையும் கடலில் அமுத்ததை போலவும், பவுலும் சீலாவும் சிறைவிலே அடைக்கப்பட்டு இருந்த பொழுதும் இரவிலே துதித்து பாடிய போது சிறை கதவுகள் உடைக்கப்பட்டது போலவும், இன்று இரவு உம்முடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக வல்லமையினான கரம் இவளை விடுவிக்கட்டும். இப்பொழுது ஆண்டவரே, தேவ மனுஷனாகிய நான் எல்லா சூனியங்கள், எல்லா மாந்திரியங்கள், எல்லா ஏவல்கள், எல்லா சாபங்கள், கன்னிகள், சிறையிருப்புகள் இவள் கட்டப்பட்டிருக்கும் ஒவ்வொரு மேலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அளிக்கப்பட்ட அதிகாரத்தினால் ரத்து செய்கிறேன். இவள் சிறையிருப்பிலிருந்து எழுந்த நேரம், ஆஸ்தி, சுகம், விளைச்சல்கள் இவளை திரும்ப அளிப்பீராக. வெட்டிக்கிளிகள் சாப்பிட்ட வருஷங்களின் விளைவை திரும்ப அழியுமாண்டவரே, ஆத்மா வாழ்கிறதைப் போல இன்று முதல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். இயேசுவே, நீர் சிலுவையிலே சாத்தானை ஜெயித்து அவன் தலையை நசுக்கினீர். மேலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை மேற்கொள்ள கொடுத்த அதிகாரத்தின்படி இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை நீர் அளிக்கிறதுக்காக நன்றி. இவர்கள் வாழ்க்கையிலே மறைந்து இவளுக்கு முன்னேற முடியாமல் செய்யும் பாரம்பரிய சாபங்களை இப்பொழுது முறிக்கிறேன். இந்த கொடிய இரவு ஒரு விடுதலை இரவாக, ஒரு சுதந்திர தினமாக இவர்களுக்கு மாறட்டும். எப்பொழுதும் ஆண்டவரே, யாரெல்லாம் என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. நீ சமீபத்திற்கு மட்டுமல்ல தூரத்துக்கும் தேவன். எனவே வசனங்களை அனுப்பி குணமாக்குவீராக. எல்லா கட்டுகள் சங்கரிகள் அழுந்து விரட்டமேசுவன் நாமத்தினாலே சிறை கருவுகள் தானாய் திறக்கப்படட்டும். இன்று முதல் இவள் வீட்டினை சுற்றிலும் அக்கனை கோட்டையாக இருந்து குடும்ப அங்கத்தின் அனைவரையும் காப்பீராக. இவர்கள் வீட்டினை சுற்றிலும் தேவ தூதர்கள் பாளையம் இறங்கி விசேஷித்த பாதுகாப்பு அளிக்கப்படுவதாக. இப்பொழுதும் நான் ஜெபிக்கும் பொழுது பாதிக்கப்பட்டுள்ள அவர்கள் அனைவர் வேதும் அக்கினி வருவதாக. இந்த பிள்ளைகளுடைய நலனுக்காக தேவ ஊழியனாகிய நான் உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுகிறேன். ஒரு நாள் தேவ மனிதனாகிய எலியா ஆண்டவரே தனியாக நின்று நீர் என்னுடைய தேவன் என்பதையும், ஆண்டவரே நீர் என்னுடைய சத்தத்தை கேட்கிறீர் என்பதையும் இந்த மக்கள் எல்லாம் அறிந்து கொள்ள முடியாது இவள் மேல் அக்கினி அனுப்பும் என்று சொன்ன பொழுது அக்கினி வந்தது போல இவள் எல்லா விதமான சாபங்கள் சூனியங்கள் எல்லாவற்றின் மேலும் அக்கினியை இறக்குகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. தரம் கெட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே, இன்று முதல் ஒரு புதிய சுபீட்சம் வரட்டும். கொடுத்த விடுதலைக்காக நன்றி. இன்று நீர் கொடுத்த விடுதலையின் அடிப்படையில் இனி வரும் நாட்களில் உமக்காக உழைக்க பிழைக்க தேவனுடைய ராஜ்யம் பெருக கிரியைகள் செய்ய உதவி செய்யும். இறுதி வரை வழுவாமல் காத்து உம் சிங்காசனம் முன் மாசற்றுள்ளாய் நிறுத்த இவர்கள் தயை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. நித்தமும் இவர்களை சுதந்திர வீரதம் வரை கடைசி வரை நீ காத்து அடைக்கலம் தருவீராக. இயேசுவின் நாமத்திலே என் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.